பாப்பார் கானா கம்போங் மராஹாங் துந்துல் பகுதியில் ஏற்பட்ட ஒரு நிலச்சரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் அவர்களின் குடும்பத்தினர் மிகுந்த மனவேதனைக்கு ஆளாகியுள்ளனர். இதனிடையே நிலச்சரிவு காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் வீடு மண்ணில் புதைந்தது. இதனால் அந்த வீட்டில் இருந்தவர்கள் மண்ணில் புதையுண்டு சிக்கிக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நேற்று காலை 9:20 மணியளவில் தொடங்கிய தேடுதல் மீட்பு நடவடிக்கையில் பாதிக்கப்பட்டவர்களில் 34 வயதுடைய வாங் மெய் லிங்கும் அவரது 6 வயது மகன் கிறிஸ்டன் கெல் பென்னியும் மாலை 4:20, 4:25 மணிக்கு கண்டெடுக்கப்பட்டனர். அவர்களது 10 வயது மகள் கேமி அஸ்பெரிண்டா பென்னி இரவு 8:45 மணிக்கு கண்டுபிடிக்கப்பட்டார். இருப்பினும் இன்று அதிகாலை 1:48 மணிக்கு அவர் வெளியே எடுக்கப்பட்டார். இந்த 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக மலேசிய சுகாதார அமைச்சின் மருத்துவ குழு உறுதிப்படுத்தியது. மேலும் தீயணைப்பு இலாக்கா, காவல்துறை, மலேசிய ராணுவம், பொது பாதுகாப்பு படை, ரேலா ஆகியோர் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இந்த மீட்பு பணி இன்று அதிகாலை 2 மணிக்கு முடிவடைந்தது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.